you know the impossible doesn't intimidate God? God isn't offended by your biggest dreams or your boldest prayers. He's offended by anything less. God will hear your prayer. He will move heaven and earth on your behalf. Mountains will be moved out of the way. So when we come to God, we come boldly. Father, in the name that is above every name, the name of Jesus, we come to you in prayer today, and we believe. Don't forget to pray, but don't be ashamed to pray. And don't be too proud to pray. Prayer changes things. I don't care how dark it look for you. I don't care what they done said to you. I don't care what the verdict is. I don't care what the haters say. Prayer changes things. God is honored when we come to Him. He's honored when we talk to Him. And He's willing to hear and answer our prayer. He says, call unto me. I will answer you and show you great and mighty things which you do not know. If He can part the Red Sea, knock down the walls of Jericho, and if He can give us the 10 Commandments, He can answer any prayer we pray that fits His will and His plan for our life. We must begin to believe that God, in the mystery of prayer, has trusted us with a force that can move the heavenly world and bring His power down to earth. If your prayers aren't impossible to you, they're insulting to God. God is ready to act if we'll be bold enough to ask. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஜெபத்தை குறித்து நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கிய வேத வசனங்களை பார்ப்போம். மத்தேயு 18:19. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்குட்படப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்திலே
கூடி வரக்கூடிய நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல அவர் பாதுகாத்து கொண்டாரே. கர்த்தருடைய கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நெருக்கடியான சூழ்நிலைகள் சீக்கிரமாய் அது கடந்து போகும். வேதவசனத்தில் நாம் வாசிக்கிற வண்ணம் ரோமர் 12:12 நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வேதவசனத்தின்படி ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். இந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போகும். மறுபடியுமாய் நாம் ஒருவரை ஒரு சந்திப்போம், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்போம், ஒருவரை ஒருவர் நாம் விசாரிப்போம். கர்த்தருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றங்களை நிச்சயமாய் தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவ்விதமாய் நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆராதனைக்கு ஆர்வமாக நான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசித்து காத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, ஒரு தாயின் பிள்ளைகளாய் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், வேத வசனங்களை தியானிக்கவும், ஜெபிக்கவும் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, நேரத்திற்காக, வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக ஐயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் நீர் காத்து வந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆட்டிற்கு முன்பாக செல்கிற நல் மேய்ப்பனாக எங்கள் முன்பாக சென்று எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உண்மையான மேய்ப்பர், எங்கள் மீது கரிசனை உள்ளவராய், கருணை உள்ளவராய், அன்புள்ளவராய் இன்றைக்கும் எங்களை போஷிக்கிறீர், பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர், தாங்குகிறீர், ஏந்துகிறீர், சுமக்கிறீர், தப்புவிக்கிறீர். ஐயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஒரு சில மணித்துளிகள் தேவ அசைவாடுதல், தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். விடுதலையோடு கூட ஆண்டவரை நாங்கள் உம்மை தொழவும் ஸ்தோத்திரிக்கவும் உதவி செய்திடலும். அப்படியா இந்த செய்ய போவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம், துதிகரமையும் எல்லாவற்றையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது சங்கீதம் 16. சங்கீதம் 16 அதை நான் வாசிக்கிறேன். வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அருமையாய் தாவீது எழுதின சங்கீதத்தை நான் வாசிக்க கேட்டோம். அவன் நிச்சயமாய் அவன் சொல்கிறான், என்னுடைய செல்வம், எனக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள், வாய்ப்புகள் இவை எல்லாமே அது எனக்கு வேண்டியதாக இராமல் அது பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே நீர் என்னை செல்வந்தனாய் வசதி உள்ளவனாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். 8வது வசனத்திலே அவன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டேன். அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் நான் அவரோடு கூட இருக்கிறேன். அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்கிறான். ஒரு நாளும் நான் அசைக்கப்பட மாட்டேன். என்னோடு எப்போதும் நிரந்தரமாய் ஆண்டவர் இருக்கிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர் என்று அவன் நிச்சயித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழவும் ஸ்தோத்திரிக்கவும் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஜீவ மார்க்கத்தை அவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்படி தேவ சமூகத்திலே நான் வாடுகிறதுனாலே உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும்
உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று அவன் முடிக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி அதை நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாடுவோம். அப்படியாய் அந்த ஆராதனைக்குள்ளாய் பிரவேசிப்போம். இந்த பாடலை நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போல என் வாழ்வில்
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்த யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்த யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான பாடலை நாம் பார்த்தோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடம் வருகிற வரைக்கும் நீ நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று நம்மோடு பேசின கர்த்தர். அவ்விதமாய் ஒரு தாயாய் தகப்பனாய் உற்ற தோழனாய் நம்மோடு கூட வாழ்ந்து எல்லா நேரங்களிலும் அவருக்கு துணையாய் இருக்கிறார். பக்தன் அழகாய் பாடுகிறார், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல, நம்மை தொடர்ந்து வருகிற நிழலை போல அவர் வருகிறார். பலவீன நேரங்களிலே அவர் தம் கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் நமக்கு அருளப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்ன ஒரு தலைப்பு என்னவென்று சொல்லுகின்ற பொழுது ஜெபம், பிரேயர் என்பதை குறித்து அவர் பேசும்படி சொன்னார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதிலே ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு தேவன். அவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தனியாய் வனாந்தரத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவெல்லாம் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலே ஜெபம் என்பது கடைசி வரைக்கும் அது இருந்தது. சிலுவை மரணம் வரைக்கும் ஜெபம் காணப்பட்டது. நம்மை பார்த்தும் ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதில் பிரியப்படுகிற தேவன். கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை சீடர்கள் வந்து இயேசுவிடம் ஜெபிக்க கற்று தர சொல்லுகின்ற பொழுது கூட அழகாய் பரமண்டலத்தின் ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். அதிலே அந்த ஜெபத்தினுடைய மையப்பகுதியிலே நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும்படி கூறுகிறார். அது என்னவென்றால், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னார். ஒரு சாதாரண ஒரு பாமரன், உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய சில தேவைகளை, அடிப்படை தேவைகளை இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்ல ஜெபிக்க சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த உலகத்தில் நிறைய தீமைகள் இருக்கிறது. அந்த தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அழகான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் சமூகத்தில். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அநேக தேவ மனிதர்கள் வேதாகமத்தில் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. தானியேல் ஜெபித்த பொழுது பிரியமானவனே என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கிய போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்படுது. கேட்கும் பொழுதே, பேசும் பொழுதே நான் கேட்கிறேன். நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்ற அந்த அனுபவம், அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம் இல்லையா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இப்பொழுது ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா தாவீதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட மகா பெரிய ஒரு அரசன். ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று கேட்டாராம். இப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அவர் இடத்துல கேட்போம். ஆனால் அந்த சாலமோன் அழகாய் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். இந்த இடத்துல பாருங்கள், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் பார்க்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாக்கி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று தேவன் சொன்னார். ஆனால் அதற்கு பதிலாக அவன் பெரிய செல்வத்தையோ அல்லது பதவிகளையோ பட்டங்களையோ ஆடம்பரத்தையோ அவன் கேட்கவில்லை. 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் சொல்கிறான், நானோ போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு நீர் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆமென். அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவன் கேட்கிறான். ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் கூடும் என்று அவன் கேட்கிறான். நான் இன்னைக்கு பெரிய ராஜாவாக இருக்கிறேன், ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களெல்லாம் நியாயம் விசாரித்து நன்மை தீமை என்ன என்று சொல்லி இவரெல்லாம் கொண்டு செலுத்துவதற்கு அப்பா எனக்கு ஒரு தெய்வீக ஞானம் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். சாலமோன் இந்த காரியத்தை அவன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு விண்ணப்பமாய் ஆண்டவர் பட்டதனாலே அவர் சொல்கிறார், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் நிறைய நாள் நான் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேளாமலும் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று கேட்கவில்லை, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் என் சத்துருக்கள் அழிய வேண்டும் என்று நீ கேட்கவில்லை, நீ இந்த காரியத்தை கேட்டு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டதினாலே, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாலே உன் வார்த்தைகளின்படியே நான் செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அருமையான ஒரு சம்பாஷணை பாருங்க. அவன் கேட்ட அது விண்ணப்பம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. அதனால் அவர் சொன்னார், உன்னை போல ஞானமுள்ள அரசன் உனக்கு முன்னே இருந்ததும் இல்லை, இதற்கு பின்பு வரப்போவதும் இல்லை. இது மட்டுமல்ல சாலமோன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற கிருபை நமக்கு வேண்டும். குறிப்பறிந்து ஜெபிக்கிற அனுபவம் சாலமோனுக்கு இருந்தது. என்னது? குறிப்பறிந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு ராஜாவாக இருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு என்ன வேண்டும் அதை ப்ரேயரைஸ் செய்து அவன் தேவையான ஒன்றை அவன் கேட்கிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுதப்பா நிறைய தேவைகள் எனக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் பட்டியல் போட்டு பெரிய பட்டியல் சொல்ல நான் விரும்பவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது சுவாமி. சாலமோனை போல அவன் கேட்டான், எனக்கு இந்த ஜனத்தை கொண்டு செலுத்துவதற்கு ஞானம் வேண்டும் என்று. அதுபோல் நமக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, அப்பா எனக்கு 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 நீர் இருந்தால் போதும். இன்றைக்கி வாசிக்கிட்ட சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கேன், எனக்கு அது போதும்.
தேவனுடைய பிரசன்னம் எனக்கு போதும், மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு தானாய் நடைபெறும். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை செய்ய வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நான் விண்ணப்பிக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். இந்த காலத்திலே எல்லாரோட நிறைய பேர் துக்கத்திலே வாழ்கிறார்கள். வேலை இழப்புகள் எங்கு பார்த்தாலும் அங்கே மக்கள் அலைக்கழிக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சமூகத்தில் போய் எனக்கு தலைவலி வந்தது, எனக்கு ஜுரம் வந்தது, இவைகளை நாம் ஜெபித்து இப்படி ஒரு அடிமட்ட நிலைமையிலே நாம் இருக்கக்கூடாது. சாலமோனை போல குறிப்பறிந்து ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேண்டும். நம்முடைய வேண்டுதல் எல்லாம் அது மேன்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். காரணம், நம்முடைய தேவைகள் என்னதென்று ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை பற்றி இங்கு கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே சாலமோனை போல குறிப்பறிந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. யோசபாத் அரசனை சூழ்ந்து பகைவர்கள் வந்து நிற்கிறார்கள். போர்க்களத்தில் நிற்கிறான், அவனுக்கு ஆயுதங்கள் இல்லை. அந்த நேரத்திலே அவனுக்கு தேவை தேவனுடைய உதவி. அதனால் அவன் சொல்கிறான், அப்பா, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு திராணி இல்லை. நாங்கள் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறபடியினால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருள் செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல நமக்கு என்ன தேவையோ குறிப்பறிந்து, இந்த நேரத்திற்கு எனக்கு வேண்டியது மன அமைதி ஆண்டவரே, இந்த நேரத்திற்கு எனக்கு வேண்டியது ஒரு மனசாந்தம், இந்த நேரத்திற்கு எனக்கு வேண்டியது ஆண்டவரே ஒரு தேவ பிரசன்னம், இந்த நேரத்திற்கு எனக்கு வேண்டியது உமது கிருபை என்று சொல்லி குறிப்பறிந்து நாம் ஜெபங்களை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஜெபங்கள் மீது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 91:15 இதே சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி நான் அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அதுபோல நாம் கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் நம் தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளக்கூடிய வகையிலே நம்முடைய ஜெபம் அமைய வேண்டும். இது முதலாவது ஜெபம். இரண்டாவது, மோசே சங்கீதம் 90:17 அவன் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிப்பதை பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும் என்று சொல்லி 2 முறை அவன் ஜெபிக்கிறான். நாங்கள் என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியம் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், என்னுடைய எதிர்கால திட்டங்கள், வீடு கட்டுகிற காரியங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கிற காரியங்கள், உமக்காக நாங்கள் செய்கிற ஊழியங்கள், ஆண்டவருக்காக நாங்கள் எடுக்க போகிற பிரயாசங்கள் எங்கள் கரத்தின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று ஒரு ஜெபத்தை வைக்கிறான். என்ன செய்கிறோமோ அது வாய்க்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதவசனம் அழகாய் நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 128 முதல் 2 வசனங்களிலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்ல. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்திலே அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ, வேத வசனத்தின்படி நடக்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டதை பார்க்கும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுகிற ஒரு அனுபவம். எதை நீ உழைத்து சம்பாதிக்கிறாயோ, எதை நீ பாடுபட்டு சம்பாதிக்கிறாயோ, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். சம்பாதிக்கிற அந்த காரியங்களை அனுபவிப்பதற்கு ஆண்டவரே அது கைகூடி வர பண்ணுவதற்கு உம்மால் முடியும். கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். சங்கீதம் 1வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், 2-3 வசனங்களிலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற, எப்பொழுது பார்த்தாலும் வேத வசனங்களை தியானித்து கொண்டு, வேத வசனங்களை அசை போட்டு கொண்டு
அவைகளை சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் எப்படி இருப்பான் என்றால், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே இரவு பகலாய் நாம் தியானமாய் இருக்க வேண்டும். நான் வேலைக்கு வந்து 38 வருஷங்கள் ஆகிறது, 38 இயர்ஸ். திரும்பி பார்க்கிறேன், 18 வருஷங்கள் இந்திய தேசத்திலே ஒரே கம்பெனியில் பணிபுரிந்தேன். குவைத்தில் வந்து 20 வருஷங்கள் ஒரே கம்பெனியில் பணிபுரிந்தேன். இந்த 38 வருஷங்களும் ஒரு மாதம் கூட விடாமல் ஆண்டவர் எனக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாகவே சரியாய் எனக்கு சம்பளம் வந்திருக்கிறது. இது சாட்சியாய் நான் சொல்கிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய கையின் கிரியையை நம்மிடத்திலே உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன். இம்மட்டுமாய் ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. இந்த மாதத்தோடு எனக்கு 38 வருஷங்கள் முடிகிறது. திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் அதைத்தான் சொன்னார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை நீ கட்டவே இல்லை, ஆனால் உனக்காக ஆண்டவர் பட்டணத்தை கட்டினார். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களிலும் நிரம்பிய வீடுகளையும், நல்ல வஸ்துக்களால் நிரம்பியிருக்கிற வீடுகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினாலே நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படை பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாது. கட்டாத ஒரு பெரிய வீடு, நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிறைந்த நிறைய வீடுகள், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நடாத திராட்சை தோட்டம், நீ நடாத ஒலிவத்தோப்பு, இவையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். 38 வருஷங்கள் நான் திரும்பி பார்க்கிறேன். எப்படி நடந்தது, எப்படி கடந்து வந்தேன் இந்த பாதைகளை, எத்தனை பணிகளை நான் செய்திருக்கிறேன், எத்தனை how many achievements, எத்தனையோ சாதனைகள். இதெல்லாம் யார் செய்தது என்று பார்க்கும் பொழுது நான் அல்ல. அதுதான் ரகசியம். கண்ணீரோடு ஆண்டவர் நான் நன்றி சொன்னேன். அப்பா, 38 வருஷங்கள் என் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் காரணம் அல்ல ஆண்டவரே. நான் கட்டாத பட்டணத்தை நீர் கட்டினீர், நான் கட்டாத வீட்டை நீர் கட்டினீர், வஸ்துக்களை கொடுத்தீர், நடாத திராட்சை தோட்டங்களை எனக்கு கொடுத்தீர், நான் விளைய செய்யாத ஒலிவ மரங்களை எனக்கு கொடுத்தீர். இதையெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். அதை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் மகா கிருபை உள்ளவர். நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதே கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் தருவார். ஆண்டவரை பார்த்து மோசேயை ஜெபித்தது போல ஜெபியுங்கள். அவனுக்கு பெரிய ஜனக்கூட்டம் இருந்தது, ஒரு பெரிய ஒரு மக்கள் தலைவன் அவன். ஆனால் அவனை ஞானமாக ஜெபிப்பதை பாருங்கள். எல்லா காரியங்களும் விட்டு விட்டான். நாங்கள் செய்கிற பிரயாசங்கள் பலனை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று கேட்கிறான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருப்பவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஒன்று சம்பாதிக்கிறான், நல்லபடியாக வாழ்கிறான் என்றால் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை தருவது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். காலம் சீக்கிரம் போயிடும் அவனுக்கு. நேற்று தான் வந்தது மாதிரி இருக்குது, நீ 38 வருஷம் ஆயிடுச்சே நினைக்கிறோம். எப்படி நாள் போனது என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய அனுக்கிரகம் அவனோடு கூட இருக்கிறது. சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, அவைகளை அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பீர்கள். வீட்டிலே வீடு கட்டுவோம், பெரிய வீடுகளை கட்டினா அது அதில் வசிக்க வேண்டும், அதில் வாழ வேண்டும். திராட்சை தோட்டங்களை நாட்டினால் அது கனியை நாம் புசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நடுகிறதும்
வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியம் நடக்காது. என் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஏனெனில் விருட்சத்தின் நாட்கள் போல என் ஜனத்தின் நாட்கள். ஒரு விருட்சம், ஒரு மரம், இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த மரங்கள் இன்னும் இருக்கிறது. ஒலிவ மரங்கள் 2000 வருஷங்களாக இருக்குது. அதுபோல அந்த விருட்சங்களின் மரத்தை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறார். வேதனை உண்டாக நாம் பிள்ளைகளை பெற மாட்டோம், விருதாவாய் நாம் உழைக்க மாட்டோம். சம்பாதிக்கிற காசு ஒரு காசு கூட வீண் போகாது. புத்தல் பையிலே போட்டது போல ஒரு நாளும் போகாது. மீதம் எடுக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர இந்த காலை வேளையிலே சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இதை விட ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்கும் பாருங்க. ஆண்டவர் நான் கூப்பிடுறதுக்கு முன்னே, நான் ஜெபிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முழங்கால் படிவதற்கு முன்னமே நான் அதை கேட்பேன் சொல்றேன். அவர்கள் ஜெபிக்க முழங்கால் படிவதற்கு முன்னமே நான் அதை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். என் பிள்ளை பேசுகிறான், பேசட்டும். என் பிள்ளை ஞானமாக ஜெபிப்பான், ஜெபிக்கட்டும். அவன் ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம். அவன் தேசத்திற்காக ஜெபிப்பான், மற்றவர்களுக்காக ஜெபிப்பான், ஏழை மக்களுக்காக ஜெபிப்பான். அவன் தனக்காக ஒரு நாளும் ஜெபிக்க மாட்டான். அவனுடைய ஜெபம் எனக்கு அருமையானது என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்பட்டு ஆசையாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய கிருபையை அவர் தருவார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 to 20 அல்ல பகுதியிலே இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஐஸ்வர்யவான் ஒருவன் நிலம் நன்றாய் விளைந்ததான். அவன் பாருங்க, அவன் நினைக்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இடமில்லாமல் போக மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் ஏதோ தன்னால் தான் இது விளைந்தது என்று நினைத்துக் கொள்கிறான். மாம்சீக ரீதியாக நினைத்துக் கொள்கிறான். கடவுள் கொடுத்தார் என்பதை மறந்து போனான். அவன் சொல்கிறான், நான் ஒன்று செய்கிறேன், இந்த களஞ்சியங்கள்லாம் எடுத்து அதை விரிவாக்கி நான் சேர்த்து வைத்து என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்வேன், நல்லா இளைப்பாரி புசித்து இளைப்பார் என்று நான் என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன்னு சொல்கிறான். அந்த வசனத்தில் பாருங்க, நான் இளைப்பாரி புசித்து குடித்து நீ இளைப்பாறு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று சொல் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். கடவுள் பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்தது என்பதை மறந்து போனான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும். அப்போ கடவுள் மேலே ஒரு பயம் வேண்டும். இன்னைக்கு நாம் கேட்காமலேயே ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு தரவில்லை, எனக்கு அதை தரவில்லை, எனக்கு இதை தரவில்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் கேட்காமலேயே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பட்டியல் போட்டு பாருங்கள். நீங்கள் கேட்கவே இல்லை, கேட்காத மனைவி, கேட்காத பிள்ளைகள், கேட்காத சொத்து சுதந்திரம், நீ கேட்கவே இல்லை, நீ கேட்காத படிப்பு, கேட்காத வேலை, கேட்காத அதிகாரம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை பட்டியல் போடுங்கள். ஆண்டவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். எல்லாரையும் பார்த்து அவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இவனுக்கும் கொடுத்திருக்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் இதற்கு காரணமான ஆண்டவரை மறந்து போய் தனக்குத்தானே சொல்கிறான், என் ஆத்துமாவே நல்லா புசித்து கொடுத்து என்ஜாய் பண்ணு, பெருசாக நான் கட்டி நான் பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான். ஆண்டவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும் கேட்கிறார். இட் பிலாங்ஸ் டு ஹூம் என்று கேட்கிறார். அதே கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஞானமற்றவர்களாக இந்த உலகத்தில் நான் வாழக்கூடாது. வீடு மேலே வீடு, சொத்து மேலே சொத்து, பண ஆசை, மேலும் 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 ஆசைப்பட்டு நம் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான்ற நன்றி உணர்வோடு கூட, ஆண்டவரே நான் செய்கிற காரியங்களை நான் அனுபவிக்க எனக்கு பலன் தாரும், சிறியதாக இருந்தாலும் ஆண்டவரே அதை அனுபவிக்க பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, தாவீதுனுடைய ஜெபத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 143 8 10. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எவ்வளோ அழகான ஜெபம் பாருங்க. காலை வேளையிலேயே அவன் எழும்பி வருகிறான். அதிகாலையில் உமது கிருபையை என்னை கேட்க பண்ண மாட்டவரே, காலைதோறும் உமது கிருபைகள் புதியது. ஒரு நாள் கண் விழித்து நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு புதிய சுவாசம், புதிய விசுவாசம், புதிய தரிசனம், புதிய நாள்,
புதிய சந்தோஷம், புதிய கிருபை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். தாவீதை போல அவன் சொல்கிறான், அப்பா நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பியும். எந்த பாதையில் நான் நடக்க வேண்டுமோ அதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. அந்த வழியிலே நான் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒவ்வொரு நாள் காலையில் நாம் எழும்பும் பொழுது இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் படுக்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும், என்ன நான் பேச வேண்டும், ஒவ்வொன்றையும் நீர் எனக்கு செய்யும், எனக்காய் வகுத்து தாரும் என்று ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அழகாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்தி கொடுப்பார். ஆமென். ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாய் நடக்க செய்வார். என்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுக்கிறோமோ ஆண்டவர் பிரியமாய் அதை ஏற்றுக்கொள்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டான், நான் போக போகிறேன், ஒவ்வொன்றையும் நான் செய்ய போகிறேன் அவனுக்காக என்று சொல்லி இயேசு அழகாய் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இயேசு தன்னை அனுப்பினவர், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினார். ஒரு அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தார். நீ பூமியிலே போய் இந்த சரீரத்தோடு போய் பலியாடாக ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்று. அதுதான் அவர் சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்றார். அவர் ஒரு நாள் என்னை தனியே இருக்க விடவில்லை. காரணம் என்னவென்றால் அவருக்கு பிரியமானதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியாகி நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை உங்கள் சித்தத்தை நான் செய்ய எனக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு செய்தரலும், நான் வருகிறேன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார். 10ஆம் வசனத்தை பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். உம்முடைய நல்ல ஆவி ஆண்டவரே என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. என் மாம்சத்தினாலே நான் எந்த தீர்மானங்களும் எடுக்க மாட்டேன் சுவாமி, என் சுய புத்தினாலே நான் எந்த தீர்மானத்தை எடுக்க மாட்டேன், உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் விதமாய் கூறுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவியப்படுத்துவார். அப்பா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன் ஆண்டவரே, நான் வெளியில் போகிறேன் ஆண்டவரே, இந்த காரியமாக நான் போகிறேன், எனக்கு நான் என்னுடைய சக்தியிலே நான் செயல்படுவேன் என்றால் விழுந்து போவேன், சோர்ந்து போவேன், உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளும் சுவாமி, நீர் நடத்தும் ஆண்டவரே, நல்ல ஆவி என்னை நடத்தட்டும் சுவாமி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு கேப்டனாக இருந்து செயல்படுகிறார். சரி, கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து நான் சொல்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். யார் இடத்துல போய் பேசிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் அவனுடைய மனதை மாற செய்வார். மேல் அதிகாரி கண்களிலே தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்வார். நாம் பணி செய்கிற இடத்துல நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். பெரிய ஒரு ஆபத்து வரும், பெரிய போராட்டங்கள் வரும், ஆனால் அது சூரியனை கண்ட பனி போல மறைந்து போய்விடும். காரணம், தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவியப்படுத்துவார் என்று. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்ற. மாம்சத்தை துணையாய் வைத்துக்கொண்டு, உலக பிரகாரமான காரியங்களை துணையாய் வைத்துக்கொண்டு, அரசியல்வாதிகளை துணையாய் வைத்துக்கொண்டு, அதிகாரங்களை துணையாய் வைத்துக்கொண்டு, நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று கணக்கு போட்டுக்கொண்டு இப்படி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு வாழ்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், இந்த பாலைவனங்களில் இருக்கிற செடி கொடிகளை புல்லை போல இருப்பார்களாம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் அது வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். குடியில்லாத இடம், பாழா கிடக்கிறப்ப அது சருகாய் போவான். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. செடி நல்ல ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல இருக்க செடி செழித்து வளருவது போல கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான், செழித்து வளருவான். காரணம், அவன் வேறு எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவர் மீது இருக்கிறது.
இயேசுவின் மேல் அவன் அஸ்திபாரம் போட்டவன். அதனால் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை காற்று வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் பி ஷேக்கன். காரணம், என்னுடைய வேர் ஜீவ தண்ணீராகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதிலிருந்து எனக்கு ஒரு செழிப்பு வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அது என்ன செழிப்பு? உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஜீவன், தேவன் கொடுக்கிற பிரகாசம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடையவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். அன்னாள் பாருங்கள், தன் கவலையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிவிட்ட பிறகு, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. யோபு தன்னுடைய பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு கிருபை யோபுவுக்கு இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் கரளையாய் போன செடியை போல ஆக வேண்டாம். ஆனால் மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தண்ணீரண்டை நாட்டப்பட்ட செடியை போல செழிப்பாக நீங்கள் வாழும்படியாய் நான் கேட்கிறேன். அதுதான் தாவீது தெரிந்து கொண்டான். அப்பா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியம். அப்பா, நல்ல ஆவி என்னை நடத்தட்டும். ஆண்டவரே, என்னை கண்மணி போல என்னை காத்தருளும். நான் காலையிலே வந்து நான் காத்திருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பியும் என்று சொல்கிறான். அடுத்ததாக எரேமியா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று உணர வேண்டும். எது உமக்கு பிரியம் ஆண்டவரே, அதை நான் செய்யணும். உமக்கு எது சித்தம் ஆண்டவரே, அதை நான் செய்யணும் என்று கேட்க வேண்டும். எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அப்படிதான் ஜெபித்தான். தன்னுடைய எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க தன் எஜமான் ஆபிரகாம் அனுப்பிய பொழுது அவன் அது பெத்துவேலின் அந்த ஊருக்கு செல்கிறான். அங்கு போய் அழகாய் ஒரு ஜெபம் செய்கிறான். ஆதியாகமம் 24:12 பார்க்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று ஜெபிக்கிறான். தயவு பண்ணுங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்க. அதனால தான் ரெபேக்காளை தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு அவன் மனைவியாய் கொண்டு வருகிறான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் எங்கெல்லாம் போய் பேசினானோ அந்த இடங்கள்லாம் வாய்த்தது. யாரிடத்தில் போய் தன்னுடைய கருத்துக்களை பேசினானோ எல்லாம் வாய்த்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவன் சொன்னான். மனிதர்களால் வந்தது என்று சொன்னால் அது ஒரு நாளும் விளங்காது. மனிதர்கள் செய்தார்கள் எனக்கு சொன்னால் அது ஒரு நாளும் விளங்காது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எலியேசர் எப்படி சொல்ல முடிந்தது என்றால், ஆண்டவரை தேடினான். அவன் காரியத்தை வாய்க்கு செய்யும் ஆண்டவரே என்று சொன்னான். அதே போல இயேசு பாருங்க, கெத்செமனேயோடு ஜெபிக்கின்ற பொழுது லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 சிலுவை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவை மரணம் தான் அவருக்கு. ஆனால் ஜெபிக்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியாது. இட்ஸ் நாட் மை விஷ், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி என்ன செய்கிறான்? அவரை பலப்படுத்தினான் பார்க்கிறோம். துன்பத்தின் வழியாய் போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தருகிறார். அங்கு ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். சிலுவை மரணத்திற்கு அவரை ஆயத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோய்கள் மறைகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் மறைகிறது, நம்முடைய சாபங்கள் மறைகிறது, பிசாசிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. சாத்தானின் தலையை அவர் சிலுவை மரத்தில் தான் நசுக்கினார். ஆகவே அந்த சித்தத்தை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகின்ற பொழுது தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை வழிமறித்தார் இயேசு. பிரகாசமுள்ள ஒரு ஒளியை பார்த்த பொழுது குருடனாய் அப்படியே விழுகிறான் குதிரையிலிருந்து. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். இயேசு சொல்கிறார், சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை வந்தவுடனே தெரிந்து கொள்கிறான், இவ்வளவு நாட்கள் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்திருக்கிறோமே, ஐயோ இனிமேல் நம்ம அப்படி வாழக்கூடாது, இனிமேல் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்க போற பாதை முழுவதும் என் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி
உடனடியாக அவன் அழகாய் ஜெபிக்கிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்ல. நீ பட்டணத்துக்குள்ளே போப்பா, நாங்கள் ஆள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், அவங்க உனக்கு சொல்லுவாங்க நீ என்ன பாதையில் நடக்கணும்னு சொல்லி. இந்த வார்த்தையை நாம் கேட்கணும். ஆண்டவரே, என்ன பாதையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தார் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதை செய், இதை செய்யாதே, இப்படி போ, இப்படி செய் என்று நம்முடைய உள்ளத்திலே சொல்கிற ஒரு வார்த்தை கேட்கும். நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி பின்னாலிருந்து சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். ஆண்டவர் கருத்தில் காலையிலே ஒப்புவித்து நாம் நம்முடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இங்கே போகாதே, இங்கே போ, இவனிடத்துல பேசு, இப்படி செய், அப்படி செய் என்று சொல்லி நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் நடந்து முடிந்த பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். திரும்பி பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கான்னு சொல்லி. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் அதிசயமானவர். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்கிறோம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைப்பதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கவும் இல்லை. நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்ம யாருடையவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அவர் சித்தம் தான் நிறைவேறும். அது சித்தத்துக்கு ஒப்புக்கணும். மகா அலெக்சாண்டர் உலகத்தையெல்லாம் பிடித்தான் 23 வயதில். ஆனால் ஜீலம் நதி கரையிலே வந்த பொழுது ஒரு ஜுரம் வந்தது, அப்படியே விழுந்தான். அவன் நினைத்து பார்த்தான், இவ்வளோ நாள் நான் சபதரித்தது எல்லாம் வீணாய் போய்விட்டதே, என் ஜீவன் போன பிறகு இதெல்லாம் சபதரித்து எனக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி அவன் சொல்கிறான், என்னுடைய சவப்பெட்டியிலே என் கரங்கள் 2 வெளியிலே விரித்து வையுங்கள், யாராவது கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாதவனாய் வந்தான், இந்த உலகத்தை விட்டு அவன் ஒன்றும் இல்லாதவனாய் போகிறான், இதுதான் உண்மை என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியம் மாத்திரம்தான் வாய்க்கும். நம்முடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய சிந்தனைகள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கம்ப்ளீட் சப்மிஷன் ஆண்டோடைய கரத்திலே. அப்பா 100% நான் அப்படியே நான் சமர்ப்பிக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நீர் காண்பியும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தமான வழியில் நடக்கும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபிப்போம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறவைகள் அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறவைகள் அல்லவென்றும் அறிவேன். நான் நடக்கிறக்கா, நான் ஏதோ நடந்து கொண்டிருக்கேன், என் ஞானம் செய்தது, என் புத்தி செய்தது, நான் திறமையினால் படித்தேன் என்றெல்லாம் நான் பேசி கொண்டிருக்க கூடாது. இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. இவையெல்லாம் தூசி குப்பை. இன்றைக்கு நான் பார்க்கிறோம், இந்த COVID-19 வந்த பிறகு பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் தலை கவிழ்ந்து நிற்கிறது, ஒன்று செய்ய முடியவில்லை. அரை உயிர் உள்ள ஒரு கிருமி, அதை எதிர்த்து போராட மக்களால் முடியவில்லை. லட்சக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள், 5 லட்சம் ஜனங்கள் மரித்து போனார்கள். பெரிய பெரிய வல்லரசுகள் என்ன செய்வதென்று சொல்லி பிதுங்கி இருப்பதை பார்க்கிறோம். அவ்வளவுதான் மனுஷனுடைய பலன். பிரியமானவர்களே, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனாலே ஆகிறவைகள் அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறவைகள் அல்லவென்றும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் சாமி. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே, தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும். உமது துணை இல்லாமல் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க விரும்பவில்லை சுவாமி. உமது அருள், உமது கிருபை, உமது ஆலோசனை, உமது தயவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் அப்படியே அர்ப்பணிப்போமா? பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீ சொன்ன வசனங்களே இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிவிட்டேன். சாலமோனை போல குறிப்பறிந்து ஜெபிக்கிற கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, எப்படியாய் அவன் தனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டான், அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். ஞானமாய் ஜெபிக்க கிருபித்தார். மோசேயை போல ஆண்டவரே, அப்பா எங்கள் கரங்களின் கிரியை உறுதிப்பா, அதுதான் எங்களுக்கு வேணும்பா, நாங்கள் செய்கிற காரியங்கள் வீணாய் போய்விடக்கூடாது என்று ஜெபிக்கிறான். 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் பிள்ளைகளை வழி நடத்தினீர். தாவீது ஜெபிக்கிறான், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நல்ல ஆவியனை நடத்துவீராக, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபித்தாரன் செய்வது. எவ்வளோ அழகான ஜெபங்களப்பா, எவ்வளோ அழகான ஜெபங்கள் சுவாமி. இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். இனிமேல் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கின்ற பொழுது வித்தியாசமாய் ஜெபிக்கட்டும் சுவாமி. உன் சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்கட்டும்ப்பா. உன் சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கட்டும். நீ நடக்க வேண்டிய வழியை காண்பியும் என்று ஜெபிக்கட்டும்.
ஐயா எனக்கு இப்போது வேண்டிய சமாதானத்தை தாரும் என்று ஜெபிக்கட்டும், சந்தோஷத்தை தாரும், என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கட்டும். புதிய புதிய ஜபங்கள், புதிய புதிய ஜபங்கள், புதிய கிருபைகளோடு பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் சாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். நான் சொன்ன வசனங்கள் எல்லாவற்றையும் அது 30, 60, 100 அது பலன் கொடுக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் வேலி அடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். வேலி அடைக்கிறீர், எஸ், பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாக்க போகிறீர். வருகை மட்டும் இந்த வசனங்கள் இந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே நிற்கப் போவதற்காய் நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் பேர் பேர ஆசீர்வதி, ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் விசேஷத்த கிருபையினால ஆசீர்வதியும்பா. தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்ற வேதவஸ்தன் படி ஆண்டவரே இந்த கிருபை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். மனபாரங்களோடு சஞ்சலங்களோடு கூட வேதனையோடு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரேன். அந்த மெய்யான இளைப்பாறுதல் பிள்ளைகளுக்கு தாரும் சாமி. என்னுடைய நுகம் மெதுவாயம், என் சுமை லகுவாயம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்ற வேதவசன் படி தெய்வீக சந்தோஷம், சமாதானம், தேவ ஆரோக்கியம் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் சாமி. சுகீனமாக இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பும். எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை அருள் செய்து ஆலயம் திறக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட வர, சுகத்தோடு வர கிருபித்தார். இந்த நோய் கிருமிகளை எல்லாம் பார்த்து ஆண்டவரே நாவினால் நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், போதும் நிறுத்து என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வேதவசன் படி நாவிலிருந்து சொல் வந்தால் ஒழிய எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடையாது என்பது எங்களுக்கு தெரியும் சாமி. மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும் சுவாமி. போதும் ஆண்டவரே, போதும் நிறுத்து என்று சொல்லி சங்கார தூதனுக்கு கட்டளை இடுவீராக. காற்றும் கடலும் ஒரு ஆணைக்கு கீழ்ப்படிந்தது சுவாமி. அப்படிப்பட்ட கிருபையினை தருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும். தேவ கிருபைகளினாலே ஆசீர்வாதங்களால் முடிசூட்டும். நன்மைகளை தாரும் சாமி. கண்ணீரை துடைத்தருளும், ஆறுதலை தாரும், பலத்தை தாரும், தெய்வீக சமாதானத்தை தாரும், தெய்வீக சுகத்தை தாரும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கியிருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட தங்கியிருக்கும். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் வழி நடத்துவராக. எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. Thank you.